சந்தோஷமா இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாம். இன்னும் சத்தமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவனை போல நல்லவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமென் சொல்றவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வசனமாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரைக்கும் எடுத்தவர் வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரைக்கும். நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா? வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையா? ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழிதப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல அவர்கள் வேகமாய் ஓடி போனார்கள். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். என் ஜனமாகிய குமாரத்தி என்று சொல்லி தன்னுடைய ஜனத்தின் மேலே ஆசை வைத்திருக்கிற தேவனுடைய குரலை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. அந்த பகுதியில் நீங்க கரங்களை வைத்து எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. நம்முடைய வார்த்தை ஜீவனா எங்களில் பிரவேசிக்கட்டும் கர்த்தாவே. புதிய ஜீவனை எங்களுக்குள் பாய்ச்சட்டும் நாதா. நாங்கள் உயிர் பெற்று நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இன்றைக்கு வசனங்கள் மூலமாய் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியின் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஓ தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். நுகத்தழி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். ஓ தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். ஓங்கி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு எத்தனை பேருடைய வறட்சி நீங்க போகிறது என்று சொல்ல எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவரை துதிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்து நித்தமும் நடத்தி உங்கள் வாழ்க்கையில் நீரூற்றை கர்த்தர் பெருக செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. குமாரத்திகள் விசேஷமானவர்கள். மகள் என்று சொன்னாலே அது ஒரு தனி காரியம்தான். எனக்கு +2 படிக்கிற ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள். அவளுடைய பேர் ஸ்டேசி. அவ பிறந்தப்போ நான் மிகுந்த
ஜெபத்தோடு கூட, ஆண்டவரே முதல்ல பையன் பிறந்துட்டான், அடுத்து எனக்கு என்ன வேணும், பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே என்ன போல கருப்பா என்ன செஞ்சிடப்படாது, பிறந்திடப்படாது, அது எப்படி பிறக்கணும், சிவப்பா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவும் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் ஏற்ற காலத்தில் பிள்ளையை பிறக்க பண்ணினார். நிலா வெளிச்சத்தில், அதாவது சூரிய வெளிச்சத்தில் நிலா பிரகாசிக்கிறது போல என் குழந்தை பிரகாசமாக இருந்ததை நான் பார்த்தேன். அல்லேலூயா. பொம்பளை பிள்ளைனா எல்லா தகப்பனுக்கும் எப்படி தான் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் வர்ணித்து என்னென்னாலும் சொல்லலாம். ஓமேனா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குமாரத்திகள் விசேஷமானவர்கள். கர்த்தர் குமாரத்திகளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே உள்ள அத்தனை பேரையும் கர்த்தர் குமாரத்திகளாய் எண்ணுகிறார். ஆமென். அவர்களை எப்படி கூப்பிடுறார் தெரியுமா? ராஜகுமாரத்தி. என்ன குமாரத்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன குமாரத்தி? ராஜகுமாரத்தி, சீயோன் குமாரத்தி, எருசலேமின் குமாரத்தி, பெத்துவேலின் குமாரத்தி, காலேபின் குமாரத்தி, உன்னத பாட்டின் குமாரத்தி என்று சொல்லி பல வகையான குமாரத்திகளை நாம் எங்க பார்க்கலாம்? வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நான் இப்ப பேச போகிற இந்த குமாரத்தி துக்கம் நிறைந்த குமாரத்தி. என் ஜனமாகிய குமாரத்தின் துக்கம் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு குமாரத்தினுடைய வேதனையும் அவளுடைய கஷ்டங்களையும் அறிந்த தேவன் இன்றைக்கு நம் நடுவிலே வந்திருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் ஜனமாகிய குமாரத்தி, அவள் துக்கம் அடைந்திருக்கிறாள். விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. இன்றைக்கு விழுந்துட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கொள்ளுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வழி தப்பி போனவர்கள் இனிமே நான் திரும்ப கூடாது என்று சொல்லி அவர்கள் தங்களை கவனிக்காமல் இன்னைக்கு மனதார அல்லது மூளை பிசகினவர்கள், மூளை வியாதி உள்ளவர்கள், திடீரென்று குடும்பத்தை விட்டு அப்படியே நடந்து போனவர்கள் வழி தெரியாம என்ன செஞ்சிடறாங்க, எங்கோ போய் அவர்கள் அழுக்கு வஸ்திரம் உள்ளவர்களாய், சாப்பாடுக்கு யாரிடமாவது ஏந்துகிறவர்களாய், அப்படியே திரும்பாதவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ வழி தப்பி போனது என்ன, நீ விழுந்தும் எழுந்திருக்காதது என்ன, உன் துக்கத்தை நான் அறிவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 22:4. ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள், என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனது நிமித்தம் மனம் கசந்து அழுவேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் தம்முடைய குமாரத்தின் மேல் அவ்வளவு வாஞ்சையா இருக்கிறார். உன் துக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிற உன்னுடைய துக்கத்தை கர்த்தர் அறிந்து உன்னோடு கூட அவர் அழுது அவர் சொல்லுகிறார், என் குமாரத்தின் துக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன், அவளுக்காக நான் அழுகிறேன் என்று சொல்லி உங்கள் மேல் மனஸ்தாபப்படுகிற தேவன் இன்றைக்கு நம் நடுவில் வந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாபேஸ் தன்னுடைய சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆனா அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? யாபேஸ் என்று சொன்னால் என்னது? துக்கம். யாராவது உங்க பிள்ளைய துக்கம் அல்லது வேதனைன்னு சொல்லி கூப்பிடுவீங்களா? ஆமே. அவனுக்கு அம்மா வச்ச பேர் என்னது? துக்கம். இன்னைக்கு ஈஸியா நிறைய பேர் யாபேஸ்ன்னு சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க. ஜேபஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல என்ன செஞ்சுக்கிறாங்க, ரொம்ப பெருசா பேர் வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் ஜேபஸ்ன்னு சொல்லி கூப்பிடும்போது அதனுடைய அர்த்தம் என்னது? அடா வேதனையே, அடா துக்கமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறதாக அர்த்தம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஒன்று நாளாகமம் 4:9 வாசிங்க பார்க்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி பெயரிட்டான். நீ குடும்பத்துக்கு வேதனை,
நீ குடும்பத்துக்கு பாரம், நீ உன்னை கொண்டு ஒரு காரியம் பிரயோஜனம், சல்லி காசு பிரயோஜனம் கிடையாது என்று சொல்லி உன்னை குறித்து இந்த உலகம் பேசுகிறதா, உன் குடும்பம் பேசுகிறதா? கர்த்தர் இன்றைக்கு உன் நிலைமையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். காரணம், நீ யாரை தேடி வந்திருக்கிற? நீ கர்த்தரை தேடி. கர்த்தரை தேடி வந்திருக்கிறவங்க மாத்திரம் கையை வைத்து காண்பிக்க. கர்த்தருடைய பிரியமான குமாரத்திகள் மாத்திரம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம எல்லாரும் கர்த்தருடைய பிரியமான குமாரத்திகளாக இருக்கிறோம். ஆமென். நான் முதல் நாளிலே உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் நம்மை பெரிய ஜாதியா என்ன செய்கிறாரா? மாற்றுகிறார். ஜாதி என்று சொன்னால் தேசம் என்று சொன்னேன். குமாரத்தி என்றாலும் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேசம், நம் அனைவரும் சேர்ந்து கர்த்தருக்கு குமாரத்தியாய் காணப்படுகிறோம். அவர் சொல்லுகிறார், நீ துக்கத்தோட காணப்பட்டால் என் எருசலேம் குமாரத்தி அல்லது என் ஜனமாகிய குமாரத்தி துக்கத்தோட இருக்கிறது எனக்கு பிரியமில்லை. இன்றைக்கு யாருக்கோ ஒருவருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்கம் நாட்கள் முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், விடியற் காலத்திலே களிப்பை நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி, இன்றைக்கு ராத்திரி வேளையில கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த தாய் நல்ல காரியம் பண்ணியிருந்தா, என்ன பண்ணியிருந்தா? அவனுக்கு துக்கம் என்று சொல்லி பெயர் வைத்தது மாத்திரமல்ல, அதோடு கூட அவள் நின்று விடவில்லை. இந்த துக்கத்தின் நடுவிலும் இயேசு தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அதனால தான் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. போதும், யாரை நோக்கி? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. இத உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும். நாம எவ்வளவு துக்கத்துல இருந்தாலும், எவ்வளவு பாடுல இருந்தாலும், மகனே மகளே நீ முழங்கால் போடு, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார் என்று சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இந்த யாபேசுக்கு என்ன சம்பவித்ததோ அதே காரியத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கும் சம்பவிக்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நடந்தது என்ன? அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இனி துக்கத்தோட இருக்க வேண்டாம். நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனி உங்க முகம் மலரணும். இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு, இந்த ஸ்தோத்திர பெருவிழாவுக்கு பிறகு உங்க முகம் ரோஜாப்பூ மலருகிறது போல மலரணும். மலர்ந்து நான் மனம் கொடுப்பேன் சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். என் ஜனமாகிய குமாரத்தியே. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, துக்கம் துக்கம் சொல்லிட்டு இன்னும் துக்கத்துல அமிழ்ந்துகிட்டு இருக்கிறாதீங்க. சொல்லுங்க, துக்கம் சொல்லி இன்னும் போயிட்டே இருக்காதீங்க. உங்க முகம் மலரட்டும், கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். அவர் எல்லா துக்கத்திற்கும் முடிவை கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் அதை உணர்ந்ததுனால அவன் சொல்லுகிறான், 31ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனத்துல அவன் சொல்றான், எனக்கு இரங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன். எனக்கு இரங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் வயிறு கூட கருகி போயிடுச்சு. பாருங்க, துக்கத்தினால என்னது? கண்ணு கருகி போயிடுச்சு. என் வயிறு கூட என்ன செய்து கருகி போயிடுச்சு என்று சொல்லுகிறேன். துக்கம் 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 தொண்டையை அடைக்கிறது மாத்திரம் இல்ல, வயிறு வரைக்கும் துக்கம் என்ன செய்யுது? அல்லேலூயா. பித்தம் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னது? துக்கம். துக்கம் வயிறு வரைக்கும். அநேகருடைய வயிற்று பிரச்சனையை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். அல்லேலூயா. உங்களுடைய குடல் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த துக்கம் எங்க வரைக்கும் போயிடுச்சு? அடி வயிறு வரைக்கும் போயிருக்குது. அது கர்ப்பமா இருந்தாலும் சரி,
அடி வயரா இருந்தாலும் சரி, எந்த பாகமா இருந்தாலும் சரி, உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எருசலேம் குமாரத்தி அல்லது என் ஜனமாகிய குமாரத்தி துக்கமாய் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. கர்த்தர் உங்களை தான் பார்க்கிறார்னு சொல்றவங்க மாத்திர கையை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க துக்கமா வந்திருக்கலாம், நாளைக்கு காலையில கர்த்தர் உங்கள் முகம் மலர ஆண்டவர் ஆனந்த களிப்பை உங்களுக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன், ஏப்பம் விடுகிறேன். சாப்பிட்ட பிறகு ஆமே அல்லேலூயா, நல்ல திருப்தியா சாப்பிட்ட பிறகு என்னது? நல்ல ஏப்பம். அல்லேலூயா. பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஓஹோ, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஓ, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஓ, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீதானே நீதானே என் தேவன், நிழலில் களி கூறுவேன். நீதானே துணையானே, நீதானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். சொல்லுங்க. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. சேர்ந்து உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. சொல்லுங்க. ஆனந்த களிப்புள்ள. என்ன அழகா பாடுறீங்க, இது போதும். ஆமென். ஆனந்த உதடுகளால் போற்றி புகழி. ஓங்கி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 42:9, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? ஆண்டவரே, நீங்க இருக்கும்போது சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க இருக்கும்போது நான் ஏன் துக்கத்தோட திரியணும்? நான் ஏன் கண்டமானைக்கு திரியணும்? ஆமென். இலக்கு இல்லாதவனா நான் ஏன் திரியணும்? ஆண்டவரே, இலக்கு உள்ளவனாய் நோக்கம் உள்ளவனாய் நான் தேவனை நோக்கி நடந்து கொண்டிருப்பேன். என் வாழ்க்கை, என்னுடைய வருஷம் எல்லாம் நன்மையால் நெய்யாய் பொழிகிற வருஷமாய் காணப்பட போகிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எங்க அப்பா இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நான் ஏன் துக்கத்தோட திரியணும்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நாம அவருடைய பிரியமான குமாரத்தி. அல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் நான் என்னுடைய மகளை நான் கேட்டுக்கொள்வேன், உனக்கு என்ன வேணும்? அவளுடைய முகம் கருகி போகிறத, அவளுடைய கண்கள் கருகி போகிறது என்னால் பார்த்து என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நான் அடிக்கடி அவன் முகத்தை பார்ப்பேன். என்னம்மா உனக்கு என்ன தேவை? கும்முன்னு இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். அவள் ஐடியா பண்ணுறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏதோ நம்மகிட்ட இருந்து என்ன செய்கிறதுக்கு வாங்கணுங்கிறதுக்காக. என் பையன் அதை கண்டுக்கிடவே மாட்டான். ஓகே, அவன் அடிச்சுபடி புரட்சி வாங்கிட்டு போயிடுவான், அது வேற விஷயம். ஆனால் இது அமைதியாக என்ன செஞ்சிட்டு இருக்கும், இருந்துக்கிட்டு அப்பாட்ட கேட்டு வாங்க முடியாது. ஆனால் அதுக்குன்னு முகத்தை அஷ்டகோணத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு டிசைனாக மாற்றிக்கிட்டு இருப்பாள். நான் தான் போய் அவளை தடவி கொடுத்து, மகளே உனக்கு என்ன வேணும், என்ன வேணும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தகப்பன் இயேசு கிறிஸ்து உங்கள் முகத்தை அறிந்திருக்கிறார், உங்கள் கண்களை அறிஞ்சிருக்கிறார், உங்கள் இருதயத்தை அறிஞ்சிருக்கிறார், உங்களுடைய அடி வயிற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக ஒவ்வொரு முறையும் நீங்க அவரோட கூட என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? பேசிட்டு இருக்கணும். முந்தி காலத்துல ஒருத்தன் தனியா இருந்து பேசினான் அப்படின்னு சொன்னா அவனை பைத்தியக்காரன் சொல்லுவாங்க இல்லையா? அவன் மாட்டில் தனியா பேசிட்டு போனா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. இப்போ பைத்தியக்காரன் தனியா பேசிட்டு இருந்தா கூட அவன் ப்ளூடூத்தில் பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி என்ன செஞ்சிருது? ஹலோ, ஆமாம், ஹல்லேலூயா. ஆமாம், அவன் எதில் பேசிட்டு இருக்கிறான்? ப்ளூடூத்தில். பைத்தியக்காரன் தானா பேசிட்டு இருந்தா கூட இன்னைக்கு அது என்னதான் போயிடுச்சு? ஹைஃபையாக போயிடுச்சு, ஹை டெக்னாலஜியாக மாறி போயிடுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவங்களே அப்படி பேசி கொண்டிருக்கும் போது ஏன் நாம் பைத்தியம் பிடிச்சது போல தேவனோடு கூட பேசக்கூடாது? கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எப்பவும் நம்முடைய வாய் என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு அவரோடு கூட பேசணும். ஆண்டவரே, நீர் ஏன் என்னை மறந்து நான் ஏன் துக்கத்தோட திரிய வேண்டும்? உன் துக்கத்தை அறிந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேருக்கு நம்முடைய துக்கம் தெரியாது. 5வது நூற்றாண்டுல சென்ட் பேட்ரிக் அவர்களால் ஞானஸ்நானம் பெறுகிறதற்காக ஏங்கஸ் என்கிற ஒரு ராஜா வந்தபோது, ராஜா வந்து என்ன எடுக்க போறாரு? ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். சென்ட் பேட்ரிக் என்கிற ஆயர் வந்து எதை பிடிச்சிருப்பார்னா, அந்த காலங்களில் அந்த ஒரு கோல் பிடிச்சிருப்பாங்க. ஞாபகம் இருக்குதா? பிஷப்ங்கிறவங்க அல்லது ஒரு ஆயருங்கிறவங்க எதை பிடிச்சிருப்பாங்க? ஒரு கோலை பிடிச்சிருப்பாங்க. அந்த கோலை பிடித்து கொண்டு இருந்தவர் தெரியாத்தனமா அவர் ராஜாவுடைய காலில் எதை வச்சுட்டார்? கீழ்ப்பகுதி கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். காலில் கொண்டு போய் வச்சு ஒரு அழுத்து என்ன செஞ்சிட்டாரு? அழுத்திட்டார். அழுத்துனா அழுத்தி அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து எழும்பின உடனே அந்த தண்ணியிலேருந்து என்ன வருது? ரத்தம் வருது. உடனே ராஜாட்ட, என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய கோல் தெரியாமல் என்ன செஞ்சிருச்சு? உங்கள் காலில் பட்டுருச்சு. எனக்கு அது தெரியாமல் நான் என்ன செஞ்சிட்டேன்? அழுத்திட்டேன். அதனால நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சே என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு கூட ராஜாவினிடத்தில் மன்னிப்பு கேட்டாராம். பிறகு ராஜாட்ட கேட்டாராம், இவ்வளோ தூரம் அழுத்திருக்கேனே, நீங்கள் கொஞ்சமாவது ஆ ஊ அப்படின்னு சொல்லி என்ன செய்யலையே, ஒரு சத்தமும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ராஜா சொன்னாராம், ஞானஸ்நானத்தில் இதுவும் ஒன்று போல அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சிட்டேன்? நினச்சிட்டேன். அதனால நான் ஒரு சத்தமும் என்ன செய்யலை? கொடுக்கலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் உன் துக்கத்தை அறியாத உலகம் என்ன செஞ்சிட்டு இருக்குது? வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னை ஆழமாக அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றும், சோதனை மாறும் வேளையில் சொற் கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. சொல்லுங்க, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. எத்தனை தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் என் தகப்ப என்னை காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்துதான் பக்தர்கள் அவரை நம்பி 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 பாடினார். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன், வேற யாரையும் நம்ப மாட்டேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன வந்தாலும் கர்த்தரை நான் என்ன செய்வேன்? நம்புவேன் என்று சொல்லி நீங்க நம்புவீர்கள் என்று சொன்னா நிச்சயமாக உங்களை கர்த்தர் நன்மையால் திருப்தியாக்குவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க.
எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள், என் ஜனமாகிய என் குமாரத்தி நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அதனால தான் நம்ம பாடினோம், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிறேன். அல்லேலூயா. நிறைய கர்த்தரை பாடுங்க. நீங்களா பாட்டு கட்டுங்க. பாட்டு கட்டி என்ன செய்யுங்க? கர்த்தரை பாடுங்க. சின்னவனை தனிமையானவனை ஆயிரமாய் மாற்றும் தேவனே, சிறியவனை தள்ளாடியவனை பலத்தாதியாக்கும் தேவனே. ஆமாவா இல்லையா? கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். இன்றைக்கு பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி உங்க பேக் நிறைய நிரப்பி உங்க மடி நிறைய நிரப்பி நிறைந்து வழிந்து போகத்தக்கதாய் சுமந்து செல்லக்கூட முடியாத அளவிற்கு ஆசீர்வாதத்தால் கர்த்தர் திருப்தியாக்கி உங்களை அனுப்ப போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதலாவது என் ஜனமாகிய குமாரத்தின் துக்கம். இரண்டாவது என் ஜனமாகிய குமாரத்தின் சத்தம். உன் சத்தத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பொண்ணு சொல்லுவா, அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கூப்பிட்ட உடனே நான் என்ன செய்யணும்? என்னம்மா அப்படின்னு சொல்லி என்ன கொடுக்கணும்? பதில் கொடுக்கணும். என் மனைவிக்கு கூட நான் பதில் சொல்லிடுவேன். என் பொண்ணுக்கு என்ன சொல்ல முடியாது? பதில் சொல்ல முடியாது. எத்தனை தடவை தான் அப்பா உங்களை கூப்பிடுறது என்று சொல்லி என்ன செய்வா? சொல்லுவா. அது அவளை என் மனைவிட்ட நான் கோச்சுக்கிடலாம், என் மகள்கிட்ட என்ன செய்ய முடியாது? கோய்த்து கொள்ள முடியாது. என்ன சர்ச்சில் என்ன சொல்லுகிறது? கோபம் வரக்கூடாது, கோபிக்க கூடாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்றீங்க, ஏன்ட்டு என்ன செஞ்சுறீங்க? கோபப்படுறீங்க என்று சொல்லி கேட்கிற ஒரே ஆள் யாராத்தான் இருக்கும்? என் மகள் தான். ஹல்லேலூயா. ஸ்ட்ரெயிட்டா முகத்துக்கு முகம் என்ன செஞ்சிடறது? அடிச்சு கேட்கறது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அவ்வளவு உரிமை இருக்கிறது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன் சத்தத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க எரேமியா 8:19 வாசிங்க. இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி, இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூரதேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மகள் கேட்கிறா என்ன கேட்கிறா? சீயோனில் கர்த்தர் இல்லையோ. நான் கூப்பிட்டு பார்க்கிறேனே, சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று சொல்லி மகள் கூப்பிடுகிற, அவள் தூரத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா குமாரத்தின் மேல கர்த்தருக்கு வருத்தம் என்னன்னா, அவ சுரூபங்களினால அந்நியரின் மாயைகளினால கர்த்தருக்கு என்ன உண்டாகிறது? கோபம் உண்டாகிறது என்பதை அவர் சொல்லாமல் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை உங்களிடத்திலிருந்து அகற்றி போட்டு, ஆமென், நீங்க கர்த்தரை கூப்பிட்டீங்கன்னா, உங்க தகப்பனை கூப்பிட்டீங்கன்னா, உங்க ராஜாவை கூப்பிட்டீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனை கூப்பிட்டீங்கன்னா, உங்கள் தேவன் உங்கள் சத்தத்தை தெளிவாய் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆடுகள் தங்களுடைய மேய்ப்பனின் சத்தத்தை நல்லா என்ன செய்யும்? அறிந்திருக்கிறது. மேய்ப்பனும் ஆடுகளுடைய சத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆகையினால் தான் 100 ஆடுகள் இருந்த இடத்துல ஒரு ஆடு என்ன செய்யல? காணவில்லை என்று சொல்லி, அந்த ஆட்டினுடைய சத்தம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி 99 ஆடுகளையும் அங்க என்ன செஞ்சுச்சு? 99 ஆடுகளை வனாந்தரத்துல விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி பிடிக்கும் அளவும் அவர் என்ன செய்றாரு? ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. சொன்னபடி கேட்காத இந்த ஒரு ஆடு போனா என்ன,
திரும்பி வந்தா என்ன என்று சொல்லி அதை குறித்து கவலையற்றவராய் அல்ல தேவனுடைய பிள்ளையே. நீ போனது திரும்பி என்ன செய்யணும்? மந்தைக்கு அல்லது தன்னுடைய கிடைக்கு என்ன செய்யணும்? கடந்து வரணும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை குறித்து சித்தமுள்ளவராயிருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்கிறார். நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது உண்டா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது உண்டா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் உன் சத்தத்தை கேட்கறது போல உன் துதியின் சத்தம் அவர் காதுகளில் எப்பொழுதும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? தொனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். காலையில் எழும்பினது முதல் ராத்திரி வரைக்கும் உன் உதடுகள் கர்த்தருடைய துதியை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி செய்யறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். ஒரு டீ குடிக்க போனாலும் ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் சொல்லி சொல்றவங்களாம் அந்த கையை வைத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அப்படி செய்றீங்க? கையை வைத்துங்க. அல்லேலூயா. அது நல்ல பழக்கம். எனக்கு இந்த நல்ல டீயை கொடுத்தபடினால நமக்கு ஸ்தோத்திரம், இதில் விஷம் இல்லாததுனால ஸ்தோத்திரம், இதனால நான் என்ன செய்கிறேன்? உயிர் பெறுகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பாவத்தை செஞ்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. அது விபச்சார உதடுகளால கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? துதிக்க கூடாது. ஹல்லேலூயா. நல்ல உதடுகளோடு கூட உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நீங்க எப்பொழுது என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? செலுத்தி கொண்டே இருக்கணும். அப்படி செலுத்துறவங்க மாத்திரம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6-9. இச்செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணி 3ஆம் அதிகாரம் 6-9 வரை 7ஆம் வசனம். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகள் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. தேவனை நோக்கி உரத்த சத்தமா கூப்பிடுங்க. உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். திரும்பினாலும் திரும்புவார்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் உன் சத்தத்திற்காக தன் முகத்தை திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு நேராய் திருப்புகிற தேவன், அது நிச்சயம். விசுவாசிக்கிறவங்க கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உன் சத்தம் கேட்குதோ இல்லையோ? என் சத்தம் என் தேவனுடைய காதுகளில் தொனிக்கிறது. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நீங்க சொல்லுங்க. வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. சொல்லுங்க. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. ஓ விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார். வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், சொல்லுங்க. வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் உன்னிடத்துல தொனிக்கும். கர்த்தர் உனக்கு விடுதலை கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க.
ரோமருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். புத்திரர் என்று சொன்னா இந்த இடத்துக்கு நீங்க என்ன வச்சுக்கோங்கன்னா அவருடைய குமாரத்திகளா என்ன செய்யணும் இருக்கிறீர்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். கையை வைத்தல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே நீங்க அப்பா பிதாவே என்று சொல்லி உரிமையோட கூப்பிடுவீங்களா, கூப்பிட மாட்டீங்களா? வரலையே சொல்லுங்களேன். அடிமைத்தனத்தின் ஆவியே அல்ல, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டுடைய அழகான குமாரத்திகள் மாத்திர கையை வைத்துக்கிறாங்க. ஆண்டுடைய அழகான குமாரத்திகள், ஆண்டவர் நேசிக்கிற குமாரத்திகள் மாத்திர கையை வைத்துங்க. என் தேசருக்கு நான் செல்ல பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட என் மகன் என் உயரம் என்ன செஞ்சுட்டா, வந்துட்டா. ஆகினால அவ என்ன உயரம் வளர்ந்திருந்தாலும் என்ன பெரிய படிப்பு படித்தாலும் அவள் எனக்கு எப்பொழுது என்னதுதான் மகள் தான். கையை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா என்கிற கூப்பிடுகிற சத்தத்திற்கு ராத்திரி நேரத்துல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் அப்பா எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா, ஓகே, வேற எந்த சத்தத்துக்கு எழும்பாத தகப்பன் யார் சத்தத்துக்கு எழும்புமா? மகளுடைய சத்தத்துக்கு எழும்புமா? அவளுடைய கால் வலிக்கிறது என்று சொன்னா அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்து அவள் உறங்குவதை உறுதிப்படுத்தி விட்டு தான் என்ன செய்வான், தூங்குவான். கை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவ பிறந்த நேரத்துல என்னுடைய மகளை குறித்து சொல்றதுனால நீங்க நான் பிள்ளைகளை எவ்வளவு அதிகமா நேசித்து செய்கிறனோ அதே போலதான் எல்லா தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யறான், நேசிக்கிறாங்கிற ஒரு இதுல நம்பிக்கையில நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லா தகப்பனை விட மேலான தகப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. கையை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை. நீ எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனா நான் யாரு? ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை. கையை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய செல்ல பிள்ளைகள் மாத்திர கையை வைத்து சத்தமா அல்ல சொல்லுங்க. அப்பா பிதாவே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. டாடி, ஃபாதர், டாடி, ஃபாதர், டாடி, அப்பா. அங்க கிரேக்க மொழியிலையும் எப்படிதான் சொல்லுவாங்க, அப்பா, அப்பா, ஃபாதர். சந்தோஷமா கூப்பிடுங்க. அவர் உனக்காக இறங்கி வருவார். உன் கால் பிரச்சனையா கர்த்தர் அதை மாற்றுவார். உன் குடல் பிரச்சனையா கர்த்தர் அதை மாற்றுவார். சுகர் பிரச்சனையா கர்த்தர் அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. உன் சுகத்தை விரும்புகிற தேவனாக்கும் அவர் எருசலேமின் குமாரத்தின் மேல், தன்னுடைய ஜனமாகிய குமாரத்தின் மேல் பிரியமுள்ளவராயிருக்கிறார். உன்னுடைய சத்தத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட்டா போதும், அந்த சத்தம் போதும். கர்த்தர் உனக்கு உடனடியாக இறங்கி கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார், ஆசையாயிருக்கிறார். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த இளைய குமாரனுடைய கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவனுக்கு நாம வச்ச பேரு என்ன குமாரன்? கெட்ட குமாரன். அல்லேலூயா. பைபிள்ல அதுல என்ன எழுதல? கெட்ட குமாரன்னு எழுதல. ஆனா ஆண்டவர் எப்படி அவனை கூப்பிடுறாரு? இளைய குமாரன் தான் கடைசி வரைக்கும் கூப்பிடுறாரு. அதை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். அல்லேலூயா. இளைய குமாரன். ஒரு இடத்துலயும் ஆண்டவர் கெட்ட குமாரன் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. ஏன்னா அவன் திரும்பி வர்றவனா இருந்தா அவன் என்ன குமாரன் கிடையாது, கெட்ட குமாரன் கிடையாது. காரணம் அவன் யாரு? திரும்பி வருகிற, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. அல்லேலூயா. மகளே, மகனே, நீ ஆண்டவரிடத்துல திரும்பி வருவாயா? அல்லேலூயா. தகப்பனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். யாரு? எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே. போதும். என்னது தகப்பனே? அப்பா, டாடி. இதாங்க திரும்பி வருகிற பிள்ளையினுடைய அடையாளம். இதாங்க திரும்பி வருகிற பிள்ளையினுடைய அழகு லட்சணம். அல்லேலூயா. திரும்பி வருவாயா தேவ பிள்ளையே? உன் பாவ பழக்கத்திலிருந்து திரும்பி வருவாயா? உனக்கு கர்த்தர் பெரிய ஆச்சரியத்தை வச்சிருக்கிறார். ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இனி நிரந்தரமா தகப்பன் வீட்டிலே நீ தங்கியிருந்து தேவனுடைய நாமத்தை நீ என்ன செய்யணும்?
மகிமைப்படுத்தணும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூத்த குமாரன் மூத்தவன் கடந்து வந்து, அப்பா நான் இவ்வளவு நாளும் உங்க கூட அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது. கோபம் அடைச்சு மூத்த குமாரனுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துச்சு. உள்ளே போக மனதில்லாம அவன் என்ன சொல்றான்? வெளியே நின்றான். வெளியே நின்றுட்டு, நான் இவ்வளவு நாளும் உமக்கு எப்படி இருந்தேன்? என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்க, ஒரு காலம் எனக்கு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீரா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எப்போதும் நீ என்னோடு, எனக்கு உள்ளதெல்லாம் எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு உள்ளது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ரெண்டையும் கர்த்தர் ஒன்று போல நேசிக்கிறவராய் இருக்கிறார். உள்ள இருக்கிறவங்களை நேசிக்கிறார், போய் திரும்பி வருகிறவர்களையும் ஒன்று போல நேசிக்கிற தேவனாக. ஒரே ஒரு காரியம், you have to come back. ஓகே, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, come back. சொல்லுங்க, come back. Return back to Jesus. Return back to Father. Hallelujah. திரும்பி வா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி வா. ஒருவேளை நீ கெட்டு போன, அசிங்கப்பட்டு போன அப்படி சொல்லி உன்னை நீயே நொந்து கொள்ளாத, திரும்பி வா. ஹல்லேலூயா. என் ஜனமாகிய குமாரத்தின் திரும்பி வருதலுக்காக கர்த்தர் காத்திருக்கிறார் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. விழுகிறவன் என்ன செய்திருலையோ, எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. ஏன் ஏன் குமாரத்தி மாத்திரம் அப்படியே உட்கார்ந்துட்டா? ஏன் குமாரத்தி மாத்திரம் ஏன் எழுந்திருக்கிறது இல்லை என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்படுகிற இந்த நாளிலே கர்த்தர் ஏதோ விசேஷத்தை உனக்காக வைத்திருந்து உன்னை அழகுபடுத்த, உன்னை ஆச்சரியப்படுத்த, உனக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்க கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்காக காத்திருக்கிறார். அநேகருக்கு ஊழியத்தில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. திரும்பி வா மகனே, திரும்பி வா மகளே. கர்த்தர் உன்னிடத்தில் உன் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அப்பா, பிதாவே, தகப்பனே என்று கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இனிமேலும் பாவம் என்ற அடிமைத்தனத்தில் இராதே, உலகம் என்ற அடிமைத்தனத்தில் இராதே. அப்பா, பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் சுதந்திரத்திற்கு நீ கடந்து வா. சுதந்திரத்துக்கு நீ கடந்து வா. சுதந்திரத்துக்கு கடந்து வா. உன் சுதந்திர வீதத்துக்காக எழும்பு. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கடைசியா, என் ஜனமாகிய குமாரத்தின் காயம். என்னது காயம்? வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார். உலகம் நல்லா கவனிங்க, அப்படியே பசப்பு வார்த்தை பேசும். இங்க வா, ஏன்ட்ட வா, குலத்தை சொல்லி, கோத்திரத்தை சொல்லி, அதை சொல்லி, இதை சொல்லி, பாரம்பரியத்தை சொல்லி, ஓகே, உலகம் மேற்பூச்சா உங்களை குணமாக்க பார்க்கும். ஆனா உள்ள என்ன இருக்கும்? ரணம் இருக்கும். உள்ள ரணம் இருந்துக்கிட்டு உங்களை வேதனைப்படுத்தும். பரிபூரணமாய் குணமாக்குகிறவர் ஒருவே ஒருவர் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களால் நானும் என்ன செய்யப்பட்டேன்? காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கீலேயாத்துல கர்த்தர் உங்களுக்காக பிசின் தைலத்தை வச்சிருக்கிறார். அது உங்க காயத்தின் ஆழம் வரைக்கும் கடந்து போகும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோபு அதை உணர்ந்திருந்தார். யோபு சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிங்க. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு நல்லா கவனிங்க, பிள்ளைகளுக்கு பெரம்ப எடுக்கணும். எதை எடுக்கணும்? எல்லாம் கவனிச்சிங்களா? எல்லா பிள்ளைகளும் நல்லா கவனிச்சுக்கோ. காலுக்கு கீழே உற்ற இழுப்பு என்ன செய்யணும்? இழுக்கணும். பெரம்ப கையாடாதவன் தன்னுடைய பிள்ளைய என்ன செய்யறான்? பகைக்கிறான். பிள்ளைய சும்மா காலில் ஒரு இழுப்பு இழுத்தா சும்மா நடுங்கணும். பிறகு எண்ணெய் போட்டு விட்டா போதும். அல்லேலூயா. பிறகு எண்ணத்தை போட்டு விட்டா போதும், எண்ணெய் போட்டு விட்டா போதும். செல்லமே செல்லமே என் செல்லமே என்று சொல்லி பிள்ளைய கடைசி வரைக்கும் செல்லமா வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காயம்னா என்னன்னே தெரியாது.
வலினா என்னன்னே தெரியாது. அது திமிரிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, என் பிள்ளைகள் ரெண்டையும் நான் வளர்த்தது, அது ஆணா இருந்தாலும் சரி அது பெண்ணா இருந்தாலும் சரி, முட்டிக்கு கீழே ஓகே ஒரு பெரம்பு எடுத்து அதுக்குன்னே வச்சிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு குட்டி வயசுல அந்த பிள்ளைகள் உள்ள போய் விளையாடுறதுக்காக ஒரு டென்ட் ஒன்று வித்துது. அது நிறைய பைப்பெல்லாம் வச்சு ஓகே, இந்த சின்ன சின்ன பைப்பெல்லாம் வச்சு வீடு மாதிரி இருக்கும். அதை நம்ம அசம்பிள் பண்ணணும். அந்த அசம்பிள் பண்ணி அதை விளையாடுறதுக்காக நான் அதை செஞ்சு கொடுப்பேன். அதில் உள்ள போகும், விளையாடும், உள்ள சமைக்கும். ஓகே, சாப்பாடெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சாப்பாடு சொல்லி வந்து கொடுக்கும். நம்ம அதை சாப்பிட்றது போல என்ன செய்யணும்? நடிக்கணும். ஓகே, அதை அந்த அந்த வயசெல்லாம் ரொம்ப விசேஷமான காரியங்கள். இன்னைக்கு எல்லாம் முடாவாக வந்து நிற்கிது. என் பையன் என்னை விட இவ்வளோ உயரத்தில் இருக்கான். அல்லேலூயா. இன்னைக்கும் என்னை வந்து அவன் என்ன செய்வான்? கட்டி பிடிப்பான். அவன் மேல இருந்து என்னை தூக்குற மாதிரி என்ன செய்வான்? கட்டி பிடிப்பான். ஆமென், ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அந்த டென்ட் காலம் போன உடனே அதை ஒவ்வொரு பைப்பா உருவணும். இனிமே அந்த டென்ட்டுக்குள்ள பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அது வளர்ந்துருச்சு. அதனால ஒன்னா உருவினேன். உருவிட்டு என் மனைவிட்டு சொன்னேன், இந்த பைப்பெல்லாம் பத்திரப்படுத்தி வை. ஹல்லேலூயா. இந்த பைப்பெல்லாம் என்ன செய்து வை? பத்திரப்படுத்தி வை. நல்ல காலுக்கு கீழே இழுக்கிறதுக்கு என்ன இருக்கும்? வசதியா இருக்கும். ஒன்று காணாம போச்சுனாலும் இன்னொன்று என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலான்னு சொல்லி அதில் ஒரு 10-15 பைப் இருந்துச்சு. எடுத்து தனியாக அதுகளுக்கு தெரியாத இடங்களில் ஒழிச்சு வச்சேன். பல இடங்களில் ஒழிச்சு வச்சேன். ஏன்னா வளர வளர பிள்ளைகள் அதுங்க ஒழிச்சு வச்சிரும். ஆமே, அதுக்காக நான் ரொம்ப கவனமாக அதை ஒழிச்சு வச்சேன். ஒழிச்சு வச்சு ஓகே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் ரேங்க் சரியா எடுக்கலனா அடி, சொன்னபடி கேட்கலனா அடி, ஓகே, ஜெபிக்கலனா என்னது? அடி, பைபிள் வாசிக்கலனா அடி. ஒற்றை இழுப்பு, ஒரு இழுப்பு இழுத்தா போதும், உச்சி வரைக்கும் பிடிக்கும். ஆனா அது உடம்புக்கு ஒரு சேதம் என்ன செய்யாது? ஏற்படுத்தாது. அது வலியும் கூடுதலா இருக்கும். உடம்புக்கு சேதம். நீங்க தலையில கொட்டுறதோ, முதுகுல அடிக்கிறதோ, நெஞ்சில் அடிக்கிறதோ பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. பிள்ளைகள் சரீரத்தில் அது வளர்ச்சியை தடை பண்ணும், அல்லது மூளையை பாதிக்கும், இருதயத்தை ஏதாவது பாதிக்கும். ஆனால் காலுக்கு கீழே என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? நல்ல ஒரு கம்பு எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு மூங்கில் கம்பை எடுத்துக்கோங்க, அல்லது இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கோங்க. ஒற்றை இழுப்பு இழுங்க. துடிக்கணும். துடிக்கும் போது நீங்க மாட்டில் அந்த பக்கமாக திரும்பிக்கணும். ஏன்னா நமக்கு என்ன வரும்? அழுக வரும். ஆமே, பிள்ளை அழுகும் போது நமக்கு என்ன வரும்? அழுக வரும். ஆனா அழாத மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்? நடிச்சுக்கிடணும். ஆமென், ஹல்லேலூயா. காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, அவர் ஆற்றுவார். அல்லேலூயா. ஆனா இந்த ஸ்தோத்திர பெருவிழாவின் கடைசி நேரத்துல சில காரியங்களை உங்களுக்கு வைத்துவிட்டு, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன் மேல சிநேகமா இருக்கிறார், உன் கூட உன் வீட்டுக்கு வருகிறார் என்கிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அனுப்பி அவரை உங்களோட கூட அனுப்புகிறதுக்கு நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுகிறார். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த உலகம் சொல்லும் இயேசு உனக்கு அப்படி என்ன செஞ்சிட்டார்? நீ அந்த மந்திரத்தை தேடு, அந்த குறி சொல்லுதலை தேடு. இந்த உலகம் எதையோ காண்பிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பரிகாரிகளை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டால் கடன் கிடைக்கும், இவங்க கிட்ட கேட்டால் மந்திரத்தில் சரியாக்கிடுவாங்க, குறி சொன்னால் என்ன செஞ்சிருவாங்க. இன்னும் மந்திரமும் குறி சொல்லுதலுக்கும் பிறகு ஓடுனீங்கன்னா மேற்பூச்சா பூசினது மாதிரி என்ன செஞ்சிருக்கும்? பூசி இருக்கும். ஆனால் அடியில் என்ன இருக்கும்? ரணம் இருக்கும்.
இந்த ரணம் அந்த காயம் ஆறவே ஆறாது. கடைசியில் உங்க காலை எடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிடும், வந்துடும். உங்க கையில இருந்துச்சுன்னா அது கையை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆவிக்குரிய பிரகாரம் நான் அதை பேசுகிறேன். பிறகு அதுக்கு விடுதலையே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம். சொல்லுங்க, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆண்டவர்கிட்ட வந்தா அடிச்சு பாஸ்டர் அடிச்சு பேசுறாங்க, பாஸ்டர்மா அடிச்சு பேசுறாங்க. நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பு, நீ பொல்லாத வழியிலிருந்து திரும்புன்னு சொல்றா. எனக்கு இதை கேட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லாத. நீ கர்த்தரிடத்துல திரும்பு. அவர் அடிப்பார், ஆனா அவர் என்ன செய்வார், அரவணைப்பார். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவபாதையிலே நடத்தும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே இயேசுவே, இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே நீ பரிசுத்த நல்லவர். இயேசுவே நீ நல்லவர் வல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். சொல்லுங்க, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவ தண்ணீர். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. சொல்லுங்க, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவே. சொல்லுங்க, நொந்துருகி வந்த மக்கள் கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீ பெரியவா, இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. சொல்லுங்க, நொந்துருகி வந்த மக்கள் மேல் தேவனுடைய பிள்ளைகளை, உங்க காயத்தை கட்டுகிறதுக்காக என் தேவன் காயமேற்றார். 5 காயங்களை. ஹல்லேலூயா. அவருடைய தலையில, வலது கையில, இடது கையில, வலது காலில், இடது காலில் என்று சொல்லி கர்த்தர் காயம் மேற்காத இடமே இல்லை என்று சொல்லத்தக்கது மேஜர் காயத்தை கர்த்தர் உங்களுக்காக பெற்றார். அவர் ஆற்றுவாரா, ஆற்ற மாட்டாரா? ஆற்றுவான்னு சொல்றவங்க மாத்திர கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் காயப்படுகிறதற்கு முன்பாக, அவரை அடிக்கிறதுக்கு முன்பாக, இயேசுவை காப்பாத்துறேன் பேர்வழின்னு சொல்லி ஒருத்தன் பட்டயத்தை எடுத்து மல்குஸ் என்பவனை என்ன செஞ்சான், வலது காது அற என்ன செஞ்சான், வெட்டினான். இயேசு கிறிஸ்து அந்த காதை எடுத்து மறுபடியும் அதே இடத்துல வச்சு ஒன்னும் நடக்காது போல கர்த்தர் மாற்றினார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் காயங்களை ஆற்றுகிறவர் என்கிறதற்கு இதை விட வேற என்ன உங்களுக்கு சாட்சி வேண்டி இருக்கும்? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் தேவ பிள்ளையே, என் ஜனமாகிய குமாரத்தியே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஏன் அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது? இன்றைக்கு வெளிப்படையாய் கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் உள்ளம் கலங்குகிறது.
இன்னும் அநேகம் பேர் கடின நெஞ்சோடு கூட இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தரிடத்தில் திரும்பி வா. போனா ஒரே போக்கா போய்விடாதே, நீ திரும்பி வா, உனக்கென்று விசேஷமானவைகளை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உன்னோடு கூட இடைப்படுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருகிறேன்? இளைப்பாறுதல் தருகிறேன். என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் சமாதானத்தை வச்சிருக்கிறேன், உங்களுக்கு சந்தோஷத்தை வச்சிருக்கிறேன். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கையை தள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் உலக பாரத்தை இன்னும் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ துக்கத்தோட திரிய வேண்டும்? ஏன் நீ அழுது கொண்டிருக்க வேண்டும்? ஏன் வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்? கம் பேக் டு ஜீசஸ். இயேசுவினிடத்தில் நீ திரும்பி வா தேவ பிள்ளையே. உன் கண்கள் தேவனிடத்தில் குளமாகட்டும். உன் வாய் இயேசு இயேசு அப்பா பிதாவே தகப்பனே என்று பேசட்டும். உன் காயங்களை ஆற்றுகிறவர், உன் காயங்களை கட்டுகிறவர் இதோ நம் நடுவிலே வந்திருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நல்ல கவனிங்க. ஒருவேளை நீங்க முதல் தடவை ஆண்டோடைய வசனத்தை கேட்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே எரேமியாவில் நம்ம வாசித்தோம், கீலேயாத்தில் என்ன தைலம் இல்லையோ, பிசின் தைலம் இல்லையோ, பின்ன ஏன் என்னுடைய குமாரத்தி சொஸ்தமாகாது இருக்கிறாள்? பிசின் தைலம் என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம். கையை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மாத்திரமல்ல, இயேசுவின் உமிழ்நீர், இயேசுவின் கண்ணீர், இதெல்லாம் ஆண்டவற்றிலிருந்து சுரந்து வருகிற என்னது? பிசின் தைலம், ஔஷதம். ஹலோ, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு போதும், இயேசுவின் உமிழ்நீர் உங்களுக்கு போதும், இயேசுவின் கண்ணீர் உங்களுக்கு போதும். எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டாயிருக்கு. கையை வைத்து தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் உமிழ்நீரை கொண்டு கர்த்தர் அவனுடைய கண்களை என்ன செய்தார்? பூசினார். அவன் சுகம் பண்ணான். கையை வைத்து தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தத்தை நமக்காக வடிய பண்ணி, அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது, எல்லாம் கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது மேகம் கருத்து இடியும் மின்னலும் உண்டாகி சோட என்ன பெஞ்சது? மழை பெஞ்சுது. மழை பெஞ்சப்போ அவருடைய சரீரத்தில் உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுசு ரத்தம் அப்படியே நிறைஞ்சிருந்துச்சு. ரத்தம் வழிந்து கொண்டிருந்த நேரம் அவருடைய விலாவில் குத்தி ரத்தமும் ஜலமும் ஓடி வந்தது என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தில் மழை பெய்து கொண்டிருந்ததுனால அவருடைய சரீரத்தை முழுவதும் வாஷ் பண்ணது மாதிரி, என்னது பண்ண மாதிரி? வாஷ் பண்ண மாதிரி. ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய சரீரத்தில் தங்காதபடிக்கு அதை அப்படியே கர்த்தர் பூமியில இறக்கினார். அல்லேலூயா. அது இறக்கி அது எடுத்து ஆராய் ஓடி இன்றைக்கு உலகம் முழுவதும் என்ன செய்திருக்கிறது? அது ஓடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய ரத்தம் உறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் இன்றைக்கும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற ரத்தமாய் அது இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்திலே சுகம் உண்டாயிருக்கிறது. அந்த ரத்தத்திலே விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்திலே தேசம் அமைதியாய் இருக்கிறது. அந்த ரத்தத்திலே தேவன் விடுதலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. அப்படியே நாம எல்லாம் எழுந்து நிற்போம். விலையேற பெற்ற ரத்தமே,
சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. நல்லா கவனிங்க. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. கவனிங்க. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த இரத்தமே. இப்ப நீங்க சொல்லுங்க. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த இரத்தமே. ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே. இரத்தமே, கைகளை உயர்த்தி இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. மகனே, என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ திரும்பி வர மாட்டாயா? விழுந்த நீ எழுந்து நிற்க மாட்டாயா? உன் துக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உன் சத்தத்தை கர்த்தர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு தம்முடைய பிசின் தைல இரத்தத்தினாலே உன்னை சுகமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். திரும்பி வருவாயா தேவ பிள்ளையே? உன் பாவத்திலிருந்து திரும்பி வருவாயா? உன்னுடைய அவநம்பிக்கையிலிருந்து திரும்பி வருவாயா? உன் உலக வாழ்க்கையிலிருந்து திரும்பி வருவாயா? நீ இயேசுவினிடத்துல கடந்து வந்தால் உன்னை ஆதரவாய் இருந்து வழி நடத்த, உன்னை மகளை போல நேசிக்க என் ஆண்டவர் வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கிறார். உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளையே. நான் திரும்ப வருவேன் சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. இந்த ராத்திரி வேளையில உன் பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வா, உன்னுடைய அவ நம்பிக்கையிலிருந்து வெளியே வா, உன்னுடைய பாரம்பரியத்திலிருந்து வெளியே வா. எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே,
ஒரு சகோதரி இருக்கிறீங்க, ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா போதும் என்று சொல்லி உங்க வாழ்க்கைய மிகவும் அசம்பந்தமாய் அஜாக்கிரதையா நீங்க நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, ஏனோதானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அப்பா பிதாவை என்று சொல்லி என்னை கட்டி பிடிக்கிற வாழ்க்கை, என் கூடவே தங்கி இருக்கிற வாழ்க்கைய, பரிசுத்தமான வாழ்க்கைய நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி அப்பக்கப்ப பாவம் செஞ்சுட்டு திரும்பி வரலான்னு சொல்லி நீ நினைக்காத. நீ இயேசுவிடம் தங்கிவிடு. அவர் வீடே உனக்கு வீடா இருக்கட்டும், அவர் பாதமே உனக்கு இருப்பிடமா இருக்கட்டும், அவர் வாழ்க்கையே உன் வாழ்க்கையா இருக்கட்டும். அவர் உன்னை நீ நடக்கிறதை காட்டிலும் மேன்மைப்படுத்துவார். அவர் உன்னை உயர்த்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நேரம் தான் சரியான நேரம், இந்த நேரம் தான் தகுதியான நேரம். ஒப்பு கொடுப்பாயா? உன் துக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் சத்தத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னை மறுபடி தூக்கி எடுக்க அவர் நம்முடைய பிசின் தைலத்தை உனக்காக கொடுக்கிறார். ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி பிடிங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீ தொடுகிறபடினால் நமக்கு நன்றி கர்த்தாவே. இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானத்தோடு கூட, ஒரு புதிய உத்தரவாதத்தோடு கூட, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு கூட உம்முடைய பிள்ளைகள் கடந்து போக போகிறார்கள் கர்த்தாவே. அவருடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க நாதா. என் ஜனமாகிய குமாரத்தி என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையை அணைத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே, அணைத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, மகனை அணைத்துக் கொள்ளுங்க, மகளை அணைத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அவர்கள் உம்மிடத்தில் திரும்பி வந்திருக்கிறார்கள் நாதா. என்னிடத்துல கிருபையாயிரும் என்று சொல்லுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாயிருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிக்கட்டும். உம்முடைய இரத்தத்தினால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும். உம்முடைய இரத்தத்தினால் அவர்கள் புதிய ஜீவனை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லா கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். இந்த கூட்டத்தின் ஆமென் தொடர்ந்து கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து 3 நாள் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகள் நம்மில வளர்ந்து பெருகி நாம் கனி கொடுத்து ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண கர்த்தர் தொடர்ந்து நம்மை பலப்படுத்தி வழிநடத்தும்படியாகவும் வந்திருக்கு செய்தி கொடுத்து நம்மை ஜபத்தில் நடத்தி நம்ம அணில் ஓஸ்ரவர்களை குடும்பமாய் சபையாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் வந்திருக்க நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியா இந்த நம்பியூர் பகுதியினுடைய போதகர் ஐக்கியத்தினுடைய தலைவராக இருக்கிற கனத்துக்குரிய பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்முடைய மாநில ஓவர்சீர் ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் கூறி முடிப்பாங்க. ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். புதுப்பிக்க ஒரு நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்தபடினால் நமக்கு நன்றி. விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழிதப்பினவன் திரும்புகிறது இல்லையோ என்று சொல்லி எழுந்திருக்க முடியாத இருந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நீர் திரும்ப எழும்ப பண்ணி இருக்கிறபடினால் நமக்கு நன்றி. எழும்பின பிள்ளைகள் கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் மேலே ஒரு அபிஷேகத்தை இந்த ஆண்டவரே பண்டிகை காலத்தில் நீர் வைத்திருக்கிறபடினால் நமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்காக பெரிய திட்டங்களை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய் ஒவ்வொரு மேலே விசேஷித்த அபிஷேகத்தை நீர் வைப்பீராக. வெறுமையாக அல்ல ஆண்டவரே, சோத்திரம். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் அவர்களை மாற்ற போறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்பிய தேவ சபையில இவர்களை கொண்டு தேவ திட்டம் நிறைவேறுவதாக, இந்த நம்பிய பகுதியில் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, எழுந்திருந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவர், விசேஷமாய் இந்த ஆண்டவரே சோத்திரம் கன்வென்ஷன் கூட்டம் இந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதமாய் நீ மாற்றினபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகள் மீண்டும் ஒரு புது பலனோடு கூட எழும்ப கர்த்தர் நீர் பாராட்டின அன்புக்காக சோத்திரம். ஆண்டவர், திரும்ப முடியாத இருந்த பாவ கட்டுகளிலிருந்து, திரும்ப முடியாத இருந்த போராட்டங்களில் இருந்து மீண்டும் தேவனண்டை திரும்பத்தக்கதாக என் ஆண்டவர் ஒரு ஆண்டவரே அரைவனப்பின் சத்தத்தை உண்டாக்கினபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மண்ணில வந்து ஆண்டவருடைய காயங்களை ஆற்றிக்கொள்ள உம்முடைய சத்தத்தை கேட்க, ஓ சத்தம் உம்முடைய சத்தத்தின் ஆண்டவரே அந்த மேன்மை உணர கத்தனை கிருபை பாராட்டினபடினால் நமக்கு நன்றி. இன்னும் பலப்படுத்துங்க, எவ்வளவு கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். மாறாத பிரச்சனை கூட இருக்கட்டும். விசேஷமா இந்த நம்பியூர் தேவ சபைக்காக ஜெபிக்கிறேன். அருமையான ஊழியக்காரமாவுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் தங்களுக்கு கொடுத்ததான் இந்த அருமையான தரிசனத்தை இந்த நம்பியூர் பூமியில நிறைவேற்றுவதற்கு எங்கள் அப்பனே சினி பாராட்டின அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவரை இன்னும் பெருக பண்ணுவீராக, ஓ இன்னும் தலைக்க பண்ணுவீராக, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. வருகிற வருடத்தில் இன்னும் 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 பெருக பண்ணுவீராக. வல்லமையின் ஆசீர்வாதம் ஆண்டவரே, கிருபையின் ஆசீர்வாதங்க உடைய பிள்ளைகள் மேல கடந்து வருவதாக என்று சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிறேன். அருமையாக வந்திருக்கிறதான தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே மாவட்ட போதகராக இருக்கிற அருமையான பாஸ்டராக ஜெபிக்கிறோம், பாஸ்டமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய நம்பி ஃபெலோஷிப்பினுடைய போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம், பலட பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இங்க வந்திருந்து தேவ சத்தத்தையும் தேவனுடைய வார்த்தை கேட்டு மீண்டும் எழுந்திருந்து மீண்டும் திரும்பி தேவனுக்காக பலத்த கிரிகளை செய்கிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உடைய விசேஷித்த அபிஷேகம் தலைகள் மேல் தங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக வசனம் கேட்ட தம்முடைய பிள்ளைகள் யாவரோடு கூட இன்னும் இன்றைக்கும் சதா காலங்களில் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.